Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, ரொம்ப நாளாச்சு இந்த எஜுகேஷனல் வீடியோஸ், அதாவது நம்ம ஒரு ட்ரேடிங்கில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றத இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது. ஸோ சம் ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக இப்போ நம்ம பிட்காயின்லேயும் கோல்டுலேயும் வந்து அந்த விஷயத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். சரி, இன்றைக்கி லாஸ் ஆச்சுன்னு சொல்கிறீங்களே, எப்படி சார் இது இன்றைக்கி லாஸ் ஏன் ஆச்சு, எதுக்காச்சு அப்படி விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் நம்ம வந்து நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் விருப்பம் தான் ஜாயின் பண்ணுங்கள். இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் தான், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள். அதாவது லைவ் மார்க்கெட்டில் வந்து என்னோடய வியூஸ் வந்து இன்றைக்கி பிட்காயினில் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான், அதாவது இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆயிடுச்சு, மேலே போய்ட்டு ட்ரிகர் ஆயிடுச்சு. கோல்டில் கூட உங்களுக்கு ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி. ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ், கீழே சப்போர்ட் லைன் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் பண்ணியிருந்தேன். கோல்டு வந்து மூவ் ஆயிடுச்சு, நம்ம ரெசிஸ்டன்ஸ் கிட்டேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்து மேலே சஸ்டெண்ட் ஆகி நின்றுடுச்சுன்னா மேலே வந்து அப்பர் லெவல் இது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் கட் ஆனோன்னு டவுன் சைட் சப்போர்ட் லெவல் வரலும் ப்ரைஸ் வந்திருக்கு. சரி, இது ஏன் சார் இந்த பக்கம் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணதுக்கான காரணம் என்ன, ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சிக்கலாம். லாஸஸ் அது எப்படி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படியும் பார்க்கலாம் அதையும். சரி, இப்போது நம்ம பிட்காயின்லேருந்து நம்ம வரலாம். ஏன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, அதுவும் நம்ம எக்ஸிட் ஆகிற இடம் கரெக்டான இடமானது ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஸ் ஆகாமல் என்ட்ரி எடுக்கணும். அதுதான் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா வந்து கண்ட இடத்துல என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, யார் வேணால் எடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்ற விஷயம் வந்து இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக தான் இருக்கும். 3 to 4 minutes வீடியோ தான். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனா எந்த யூஸும் இல்லை. சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிட்டா இஷ்யூ இல்லை. நெக்ஸ்ட் டைம் அந்த ட்ரேடை கரெக்டாக எடுத்துக்கலாம். சரி, இது வந்து ஷார்ட் சைடு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து க்ளீனாக ஸ்மூத்தாக டவுன் டன்லேருந்து பிட்காயின், அதாவது இன்றைக்கி மதியத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா டவுன் டன் இப்படி தாங்க டவுனில் தான் இருந்தது. சரி, ஓகே. டவுனில் வந்து நான் ஒரு ட்ராப்பிங் செட்டப் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தாங்க, மேலே ரிஜெக்ஷன். அதாவது இந்த இடத்துல பையர்ஸ் நிறைய பேர் பை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டில் என்ன பண்ணும், ஆல்மோஸ்ட் இடத்துல நிறைய பேர் பை பண்ணுவாங்க. அவங்களுடைய எஸ்எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் இதுக்கு கீழே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பை பண்ணவங்களுடைய எஸ்எல் வந்து இங்கே கீழே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்ன ஒரு செல் சைடு செட்டப் நான் எதிர்பார்த்துருந்தேன். செல் சைடு செட்டப் வந்து ப்ராப்பராக எனக்கு கிடச்சிது. எப்படின்னா இந்த ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் டவுன் ஆச்சு, பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆச்சு. ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரிக்கான பிளான் இருந்தது. ஓகே, ஸோ நமக்கு ஸ்விங்கில் ஹைன்றது தான் இந்த இடத்துல கொஞ்சம் பஃபர் விட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸ். ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் இதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகினா மேலே அகைன் ஒரு பிரேக் அவுட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டுட்டு டார்கெட் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களே, இந்த இடத்துல டார்கெட் போட்டிருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்ன வந்து நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும். நம்மள மாதிரி யோசிக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க மார்க்கெட்டில். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் விட்டு வெளியே வந்து நம்ம பிட்காயின் பட சொல்லி இது வேர்ல்டு வைடு, உலகம் ஃபுல்லாக வந்து இந்த மெத்தடில். ஸோ எத்தனை பேர் வந்து ப்ரைஸ்-ஆக்ஷன் தெரிஞ்சு அவங்க கூட நம்ம போட்டி போட சொல்லி இப்போ வந்து ஒரு 1000 பேர் கூட போட்டி போடுறது எப்படிக்குது, இங்கே 1 கோடி பேர் கூட போட்டி போடுறது எப்படிக்குது. ஏன்னா அதில் ஸ்மார்ட் பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, இதில் வந்து என்ன நம்ம முக்கியமான விஷயம் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டோமா, சைலண்ட்டாக குவைட் பண்ணிங்க, சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ரிவெஞ்ச் மேலே, இதுக்கப்புறம் போனால் திரும்ப வாங்குகிறேன், இதுக்கு கீழே வந்தால் திரும்ப விற்கிறேன். இந்த மாதிரினா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட 1:30 மணிலேருந்து மார்க்கெட் இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த 1:30 மணிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் தான், ஒரு 2 ஹவர்ஸாக மார்க்கெட் இப்படி தான் ட்ராவல் ஆகிடுச்சு. சொல்ல இன்னும் வந்து ட்ரெண்டிங்கில் போகல. மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இங்கே சஸ்டெயின் ஆகி நின்று அகைன் பிரேக் அவுட் கொடுத்தா இங்கே வந்து அப் சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். இல்லை டவுன் சைடு பார்க்கணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகணும், அப்போ நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரி எக்ஸிட் கிடையாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் நேரம் மேபி இன்னொரு 1/2 hour 1 hour 2 hours வெயிட் பண்ணலாம். அகைன் இன்னொரு செட்டப்புக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணுமா இருக்கும். ஓகே, ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி இன் ஃபியூச்சரில் வீடியோஸ் வரணும்னா உங்களுடைய சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு மேக்ஸிமம் நான் என்னுடைய ஒரு 100 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். ஸோ 100 லைக்ஸ் மினிமம் வந்தால் கூட இந்த மாதிரி வீடியோஸ் கண்டினியூவாக நெக்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. கோல்டில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் தான். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு சஸ்டெயின்னா ஒரு பிரேக் அவுட்டில் அகைன் வந்து அப் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த தூரத்தை கடக்கலாம். சரி, இல்லை சார் இந்த இடத்துல நான் வந்து சஸ்டெயின் நீங்கள் சொன்னீங்களே பிரேக் அவுட் எடுத்து மேலே மூவ் ஆகுது அப்படின்றப்போ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே ரிவர்சல் ட்ரேட் எடுத்து இந்த சப்போர்ட்டில் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு இருக்கணும். ஓகே, இந்த தூரம் ஏன்னா 1:2 1:3 இது நல்லா டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளான் நீங்கள் பண்ணியிருக்கலாம். இல்லை சார் நீங்கள் இப்போ ஏன்னா நான் பிட்காயினில் இருந்தால் இந்த பிளானை நான் பண்ணல. பிட்காயின் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை கண்டிப்பாக பண்ணியிருப்பேன். இல்லைனா இந்த இடத்துல அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி இங்கேயே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருப்பேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.